ரஞ்சனி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரியும், லோகநாதன் சார் விஷயம் தானே? ஆமா. அவரை தப்பா பேசணும் வருத்தப்படுறியா? பரவாயில்ல ரஞ்சனி, இத பாரு, நீ எனக்கு பேசினது என் மேல உள்ள அக்கறையில தானே. உங்களுக்கு மைண்ட் ரீடிங் நல்லாவே வருது கோபி. என்னது? இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னு கரெக்டா சொல்றீங்களே, அத சொன்னேன். ஓஹோ, அதுவா? சரி, அதை விட இப்போது நீ அவரை நம்புறிய? என்ன விட நீங்க நம்புறீங்கல்ல? இந்த விஷயத்துல நமக்குள்ள ஒத்து போகாததுக்கு கூட இதுதான் காரணம். நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்ல கோபி, ஆனா அந்த நம்பிக்கைய தீவிரமாக்கிடக்கூடாது. அப்படி ஆக்கிட்டா நடக்கிற தப்பு எதுவுமே தெரியாம போயிடும். என்ன இல்ல, கஸ்டம்ஸ்ல இருந்து நீ வெளியே வந்தாலும் உனக்கு இன்னும் அந்த கஸ்டம் ஆபீசர்ஸோட தாட்ஸ், சந்தேகம் இன்னும் உன்னை விட்டு போகல. சந்தேகம் ஒண்ணு இருந்தாதான் கோபி பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு நம்மளால யோசிக்க முடியும். சரி சரி, அதை பத்தி மறுபடியும் பேச வேண்டாம். நான் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன் ரஞ்சனி. வெளிநாட்டுல இருந்து வரும்போது எவ்வளவு வேதனையோட இருந்தேன் தெரியுமா? அந்த வேதனையில தான் என்னோட விருப்பத்தை கூட உன்கிட்ட சொல்ல முடியல. ரஞ்சனி, திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் தான் இப்ப எனக்கு வந்திருக்கு. முதல்ல பணம், அதுக்கப்புறம் கஷ்டம் நினைச்ச இடம், எல்லாமே அமைஞ்சு போச்சு. இனிமே வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம் தான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மும்பைல இருந்து நம்ம ஆர்டர்லாம் வந்துருச்சு. இனிமே பேங்க் லோன்ல ஈஸியா கிடைச்சிரும். நம்ம போன பேங்க் மட்டும் இல்ல, எந்த பேங்க்குக்கு போனாலும் எல்லாரும் கூப்பிட்டு லோன் கொடுப்பாங்க. ஒரு மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு ஒரு நாள் சம்பளம் வாங்கி எவ்வளவு நாள் தான் இன்னொருத்தருக்காக நம்ம கஷ்டப்படுறது? இனிமே நான் கஷ்டப்படுறதுல நமக்காக தான். அது வந்து ரஞ்சனி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வாழ்க்கையில நாம எதெல்லாம் கற்பனை நினைச்சோமோ அதெல்லாம் நட்சத்திரம் நடத்தி காட்டும். இன்னும் 1-2 வருஷத்துல அதுக்குள்ள சொசைட்டில ஒரு பெரிய VIP ரேஞ்சுக்கு வந்துடும். அவ்வளவுதான், இனிமே சந்தோஷம்தான். என்ன ரஞ்சனி, எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்ல, உங்க கற்பனையை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நடக்கணும் கோபி, கற்பனையாவே போயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமா இருக்கு. ரஞ்சனி, நடக்கும், நிச்சயமா நடக்கும். நீ வேணா பாரு. இப்ப கூட உங்ககிட்ட என்னால எதையுமே சொல்ல முடியல கோபி. அப்படி நான் சொன்னாலும் நீங்க நம்புற நிலைமையில இல்ல. நம்பினாலும் இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களை காப்பாத்த நான் தான் ஏதாவது வழி தேடணும். என்ன ரஞ்சனி? இல்ல, நடக்கும் கோபி, நடக்கும். இந்தாங்க. மகேஸ்வரி, நாளைக்கு நிவேதா ஸ்கூல் போகும்போது ஞாபகப்படுத்து, ஃபீஸ் கட்டணும். சரிங்க. உங்க அம்மா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. ஏங்க, கோபி ஷோரூம் சீக்கிரமா திறந்துருவாருல்ல? இந்த பிசினஸ் எப்படிங்க சீக்கிரமா பிக்கப் ஆயிடுமா? கண்டிப்பா. அந்த ஏரியால வேற நிறைய கடைகள்லாம் இருக்குல்ல? இருந்தா என்னமா, அவங்களுக்கு ஆகிற பிசினஸ் ஆகிட்டு தான் இருக்கும். மத்தவங்களை விடுங்க, நமக்கு தானே முக்கியம். இல்ல, வேறொன்னும் இல்ல, பயமா இருக்கு. 10 லட்சங்க, ஏதாவது நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எதிர்காலமே நாசமாயிடும்ல.
ஆயுசுக்கு உழைச்சாலும் நம்ம அந்த கடனை கட்ட முடியாது. இத்தனை நாள் இல்லாம இப்ப என்ன புதுசா பயம்? உங்க அம்மா என்ன ஏதாவது மந்திரம் ஓதுனாங்களா? சச்ச, மந்திரம்லாம் இல்லைங்க. நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. நினைச்சேன் நீ மெதுவா வரும்போது உன் புத்தியில ஏதோ இருக்குன்னு நினைச்சேன். பணம் வாங்கினதுல இருந்து இடம் பாக்குற வரைக்கும் எல்லாமே உனக்கு தெரிஞ்சுதானே நடந்துச்சு. அது பாரு, அப்பெல்லாம் இவங்க கூட இருந்து சந்தோஷப்பட்டல. சுமர், யார் யாருக்கெல்லாம் பத்திரிகை வைக்கணும் நாங்க முடிவு பண்ணும்போது இவங்க கூட இருந்து யோசனை சொன்னேன். இப்போ உங்க அம்மா சொன்ன உடனே உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? வந்ததும் வராததுமா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மேல ஏன் கோவப்படுறீங்க? அவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இன்னை வரைக்கும் எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறவங்க அவங்கதான். அதுக்காகத்தான் அவங்க பேசுறாங்க, என்னோட நல்லதுக்காகத்தான். அப்போ நாங்க என்ன கெட்டதுக்கா பண்ணிட்டு இருக்கோம்? ஏதாவது கொஞ்சமாவது காமன் சென்ஸோட பேச மாட்டேன். அவன் எல்லாம் ரெடி ஆயிட்டு வர நேரத்துல நீ இந்த மாதிரி பேசினா மனசு எவ்வளவு சங்கடப்படும். இந்த உங்க அம்மாவை கொஞ்ச நாளைக்காவது அடங்கி இருக்க சொல்லு. போ போ மகி. ஆஃப் அடிச்சாலும் ஆஃப் ஆயிடுவேன். இன்னைக்கு ஃபுல் வேற அடிச்சிருக்க. சத்தியமே வந்திருக்க மாட்டேன்.
போறேன்